வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய கிட்ஸ் வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப அடிக்ஷனா இருக்காங்க. முக்கியமா வந்து ஆன்லைன் கேம்ஸ். இந்த மாரி குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி பேட்ச் ஃபிளார், இந்த பேட்ச் ஃபிளார் ரெமெடிஸ், இந்த மலர் மருத்துவம் இது 2யுமே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம குடுக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த அடிக்ஷன்ன்றது நெறைய விதத்துல வந்து இருக்கு. முக்கியமா வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த டைம்ல, இந்த லீவ் டைம்ல வந்து கேம் அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே ஒரு அளவா இருக்கணும், நார்மலா இருக்கணும். அது வந்து அளவுக்கு மீறி போகுது. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அதுல. சோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மள அத மறந்துடுறோம். நம்ம அடிக்ஷனா இருக்கிறோன்றதே அறியாம இருக்கும்போது தான் இதுக்கு வந்து அடிக்ஷன்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த குழந்தைங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த கேமிங் அடிக்ஷன் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஈவன் வந்து WHO வந்து மே 2019ல இத வந்து ஒரு டிசீஸ் கேட்டகரியிலேயே இத வந்து நம்ம வந்து கொண்டு வராங்க. இந்த ICD-11ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஜிட்டல் மீடியாலனால நிறைய குழந்தைங்க வந்து ஆன்லைன்ல வந்து கேம்ஸ் வந்து விளையாடுறதுனால ரொம்ப நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களோட பிஹேவியர்ஸே சேஞ்ச் ஆயிடுது. சோ என்ன ஆகுதுன்னா, அவங்க மறந்துட்டு அவங்களோட செல்ஃப் கேரையே அவங்க மறக்கிறாங்க. டெய்லி வந்து எந்திரிச்சு குளிக்கணும், பல் தேய்க்கணும், சாப்பிடணும், இந்த ஒரு ரொட்டீனுமே அவங்க பாதிப்படைகிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க கூட இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல. அவங்களோட படிப்பு வந்து அஃபெக்ட் ஆகுது. இல்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்களும் நிறைய பேர் கேம் அடிக்ஷன்ல இருக்காங்க இந்த ஜெனரேஷன் கிட்ஸ். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுமே அவங்களோட வேலை வந்து பாதிப்படையுது இந்த அடிக்ஷன்னால, இந்த கேமிங் அடிக்ஷன்னால அப்படின்னா ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி தான். இந்த கேமிங் அடிக்ஷனுக்குள்ள தான் வருவாங்க. ஹோமியோபதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மன ரீதியா வந்து இது ரொம்ப நல்ல மெடிசன்ஸ். மன ரீதியா நம்ம கொடுக்கும் போது யூஸ்வலா மைண்ட் ரிலேட்டடா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். அதே மாதிரி வந்து பேட்ச் ஃபிளார் ரெமெடிஸும் உங்களுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பத்தி, மலர் மருத்துவம் பத்தி. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். மன ரீதியா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும் போது இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை அப்படின்றாலும் நம்ம ரொம்ப தாராளமா நம்ம வந்து கொடுக்கலாம். யூஸ்வலா வந்து நம்ம வந்து மொபைல் போன்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணோம். நமக்கு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா வந்து இந்த நிறைய வந்து ஸ்கூல்ஸே வந்து போன்ல தான் நடந்தது. ஸோ அதனால அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் போன் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதுல இருந்து நம்மளால வந்து அவங்க திருப்பி அதை வந்து பேக் வந்து நம்மளால வாங்க முடியல. சில தவிர்க்க முடியாத காரணத்துக்குனால அவங்களும் அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிட்ஸுக்கும் வந்து தனித்தனி மொபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். சில குழந்தைங்க வந்து மொபைல் போன் யூஸ் பண்ணாத குழந்தைங்க, அப்பா அம்மா சொல் பேச்சு யூஸ் பண்ணாத குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த போன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படியே கொடுத்தாலும் அந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப மினிமைஸ்டா தான் வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதையும் மீறி அவங்க வந்து ரொம்ப டைம் யூஸ் பண்றாங்க, அதுல வந்து அடிக்ஷன் போறாங்க, நிறைய யூசேஜ் டைம் இருக்கு, கேம்ஸ் ரொம்ப விளையாடுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலா டாக்டர்கிட்ட தான் நம்ம கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் இல்ல கவுன்சிலிங் மெடிசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால ரொம்ப தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஹோமியோபதி இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. இது வந்து இனிப்பா இருக்கிறதுனால குழந்தைங்களும் ஈஸியா வந்து சாப்பிட்டுப்பாங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிறனால இது வந்து உங்களுக்கு வந்து தாவரத்துல இருந்து மினரல்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிந்தட்டிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. எல்லாமே நேச்சுரல் ரெமடிஸ் அப்படின்றனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு 2 நாள்லயே நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இவ்வளோ கேம் அடிக்ஷன்ல நம்ம இருக்கோம்னு அவங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அவங்க நேச்சுரலாவே வெளியே வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு 18 வயசு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து பயங்கர கேம் அடிக்ஷன்ல இருக்கான். அவன் வந்து காலேஜ் போற டைம்ல வந்து ஸ்டடீஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றான். பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கானா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றான். நிறைய நேரம் நம்மளுக்கு இதுலயே ஸ்பெண்ட் பண்றான். இதனால வந்து ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னா இதுக்கு வந்து தாராளமா வந்து அவனுக்கு சூட் ஆகிற ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாள்லயே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த அடிக்ஷன், இந்த கேமிங் அடிக்ஷன் இருக்குது. ஹோமியோபதியில எவ்வளவு நிறைய மெடிசன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பேட்ச் ஃபிளார் ரெமெடிஸ்லயும் நிறைய இருக்கு. இந்த மலர் மருத்துவத்திலயும் நிறைய இருக்கு. மலர் மருத்துவமும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், நம்மளே கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து கேமிங் ரிலேட்டடா வந்து நம்மளுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகுது, அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கு, அந்த குழந்தைங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து வேலை பார்க்குது. ஸோ எந்த குழந்தைக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு பேட்ச் ஃபிளார் மலர் மருத்துவம் தேவைப்படுமா, ஹோமியோபதி தேவைப்படுமா, இல்ல 2மே தேவைப்படுமா அப்படின்றத பார்த்து நாங்க வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.